உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் பல்வேறு விதமான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நடக்கல. அது மாதிரி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றேன், நடக்கல. அது மாதிரி தொழிலில் நிறைய வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் அப்படியே தடையாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமண யோகம் வராமல் இருக்கு என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, மேஷராசியா இருக்காங்க. அதே போல குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகள். அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லாம அது லேட் ஆகிறதுனால என்னுடைய கடனுடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அந்த தடைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. இந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் அதுலேருந்து ரிப்ளை வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைச்சிடும். இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேற ஏதாவது ஜாபுக்கு மாறினீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாவே இன்டர்வியூ பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலத்துடன் விட்டிருக்கார். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை மேஷராசி என்பதுக்குன்னா, பணப்புழக்கம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் கடனாவது கிடச்சிட்டு இருந்து இப்போ கடன் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த நிலை இந்த மாதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதிகமாக முயற்சி பண்ணிங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக டேர்ன் ஓவர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே போல் குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்கள் இந்த மாதம் குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, மருத்துவம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவம் வெற்றி பெற்று குழந்தை பேர் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு, வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, பிரயாணம் செய்பவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 11ஆம் இடத்தில் ராகு பலம் பெற்று உள்ளார்.
அதே போல் சூரியன் 5ஆம் இடத்துல கேதுவுடன் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது.